இப்போ நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய காட்சி நேயர்களே, கேரளாவில் அமைச்சர் சொன்னது போல அங்கே முதலமைச்சருடைய அந்த வார் ரூமில் நேரடியாக அவர் இந்த கோஆர்டினேஷனுக்கான இந்த மீட்பு பணிகள் எப்படி நடைபெறுகிறது அப்படிங்கிறதுக்கான விஷயங்களை அவர் நேரடியாக அதிகாரிகளுடன் பேசி அந்த பணிகளை கண்காணித்து வரக்கூடிய காட்சிகளை தான் பார்க்கின்றோம். நம்ம கேரளா முதலமைச்சருடைய அலுவலகத்திலிருந்து வரக்கூடிய நேரலை காட்சிகள். நம்முடைய செய்தியாளர் சபாபதி கூடுதல் விவரங்களோடு இணைகின்றார். சபாபதி, இப்போ மீட்பு பணிகளுக்கான கூடுதல் ஏற்பாடுகளை கேரள அரசு என்ன செய்திருக்கு? முதலமைச்சர் நேரடியாக இன்வால்வ் ஆயிருக்காருங்கிறத பார்க்கிறோம். தற்போதைய தகவல்கள் என்ன? தற்போது பாத்தீங்கன்னா இந்த 3 இடங்கள்ல ஏற்பட்ட நிலச்சரிவுல பாத்தீங்கன்னா 93 பேர் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உறுதியான ஒரு தகவல் கிடைச்சிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம இன்னும் நூற்றுக்கணக்கான ஆட்கள் இறந்திருக்க கூடும் அப்படிங்கிற ஒரு அச்சமும் ஏற்பட்டிருக்கு. இதற்காக பாத்தீங்கன்னா பேரிடர் மீட்பு குழு மற்றும் தீயணைப்பு துறையினர் மற்றும் கேரள அரசு சார்ந்த எல்லா அலுவலர்களும் இந்த மீட்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த 3 இடம், அதாவது இந்த 3 இடங்கள்ல ஏற்பட்ட நிலச்சரிவுனால அந்த இடங்கள் எல்லாமே முற்றிலுமாக தகர்ந்து போச்சுனே அப்படி சொல்லலாம். ஏன்னா அந்த இருந்த இடங்கள் கூட தெரியாத அளவுக்கு உருக்குலைந்திருக்கு. இதனால பாத்தீங்கன்னா வயநாடு நிலச்சரிவை அடுத்து பாத்தீங்கன்னா நிலைமையை மதிப்பிடுவதற்காக மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்திற்கு நேரடியா பினராயி விஜயன் இந்த நிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கறத இங்க அளவீடு செய்யறாரு. அதாவது இந்த இடத்துல இந்த மோசமான இந்த நிலச்சரிவுனால இங்க எவ்வளவு தூரம் இவ்வளவு இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத தற்பொழுது பார்வையிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பெங்களூர், சென்னை போன்ற இடங்கள்ல இருந்தும் அதே மாதிரி கேரளாவில் பல்வேறு இடங்கள்ல இருந்தும் இந்த நிலச்சரிவுல ஆட்களை மீட்பதற்காக மீட்பு குழு விரைந்து வந்திருக்காங்க. இவங்க எல்லாமே மீட்பு பணியை செய்யணும் அப்படின்னு நினைச்சாலும் மோசமான வானிலை காரணமாக இவங்க மீட்பு பணியில தொய்வு தொடர்ந்து ஏற்பட்டு இருக்குன்னே சொல்லலாம். ரைட், நன்றி சபாபதி கூடுதல் விவரங்களுக்கு. முதலமைச்சர் நேரடியாக கட்டுப்பாட்டு அறையிலிருந்து பணிகளை ஆய்வு செய்து வருகின்றார். ஆனாலும் அமைச்சர் சொன்னது போல, நம்முடைய பல எக்ஸ்பர்ட்ஸ் இங்கே சொன்னது போல பேட் வெதர் அப்படிங்கிறது அங்கே மோசமான வானிலைங்கிறது இன்னமும் கூட மீட்பு பணிகளில் பெரும் சவாலாகவே கேரளாவில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.